வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம சுண்டல் புளிக்குழம்பு, சுண்டல் வேக வச்சு வச்சாச்சு. அதில் போடுற காய் கத்திரிக்காய், அவரைக்காய், வெள்ளை முள்ளங்கி, அந்த மாதிரி நாட்டு காய்களாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மசாலா அரைக்க கொத்தமல்லி, மிளகாய், கொஞ்சம் பச்சரிசி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் லைட்டாக வறுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதையும் எண்ணெயில் நல்லா வணக்கிடுங்க. அடுத்தது புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். புளி குழம்புங்கனால நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் 2 வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் வணக்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா வணக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கின பிறகு அறுத்து வச்ச காயெல்லாம் நல்லா கழுவிட்டு போடுங்க. அதோட தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. அப்புறம் வறுத்து வச்சுருந்த மசாலா அரைச்சி போட்டுருங்க. அதேமாதிரி வெங்காயம் தக்காளி வறுத்ததையும் வணக்கி வச்சதை அரைச்சி போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விடுங்க. மசாலா நல்லா காயில் இறங்கும், காயும் நல்லா வேகும். நல்லா தேங்காய் நல்லா புளி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு கொதித்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சுண்டைக்கடலை புளிக்குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.